மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெஞ்சல் புயலால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மக்களுக்கு இழப்பீடு, முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. புயல் நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் வைகோ வலியுறுத்தல். பேரிடர் காலங்களில் சாக்குப்போக்கு சொல்லாமல் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கு கனிமொழி எம்பி கோரிக்கை. தமிழ்நாட்டின் வரலாற்றையும் வளத்தையும் ஒரு சேர அழிக்கும் முயற்சி, நாடாளுமன்றத்தில் சீரிய சு. வெங்கடேசன். தமிழகத்தை காக்கும் கடவுளாக திகழ்கிறார் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு புகழாரம். பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்ட மக்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாயும், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 10,000 ரூபாயும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புக்கு நிவாரணமாக 37,500 ரூபாயும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 ரூபாயும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமையும், மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2,000 ரூபாயும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். புயல் நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உரையாற்றிய மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தினார். நாடாளுமன்ற மாநிலங்களவை பூஜ்ய நேரத்தில் வைகோ பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சில மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ததால் வெள்ளம் சூழ்ந்து பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவித்தார். கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் வைகோ வேதனை தெரிவித்தார். சென்னையில் வெள்ளம் மற்றும் மின்சாரம் தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்ததாகவும், மற்ற மாவட்டங்களில் மின்சாரம் தாக்கி சுவர் இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் வைகோ வேதனை தெரிவித்தார். நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என தெரிவித்துள்ள வைகோ, அவர்களின் படகுகளும் மீன்பிடி வலைகளும் சூறாவளி காற்றால் சேதமடைந்திருப்பதாகவும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பயிர்கள் பெரும் அளவில் சேதமடைந்துள்ளதாகவும், விளைந்த பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து காய்கறி மற்றும் பழங்களை சந்தைப்படுத்த முடியாமல் விளைபொருட்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரின் உதவியை நாடியுள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் மீட்பு மற்றும் நிவாரண பொருட்களை விரைந்து வழங்கவும், சேதங்களை மதிப்பீடு செய்யவும் ஆய்வுக்குழுவை அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காக தமிழக அரசுக்கு போதிய நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் வைகோ தெரிவித்தார். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க சாக்குப்போக்கு சொல்லாமல் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். பெஞ்சல் புயல் நிவாரண நிதி தொடர்பாக அவசர நிலையில் விவாதித்து
நிதி விடுவிப்பு குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது தமிழ்நாடு திமுக மக்களவை உறுப்பினர்களான கனிமொழி, டி.ஆர். பாலு ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயலால் 14 மாவட்டங்கள் கடும் பாதிப்பு அடைந்ததாக தெரிவித்தார். மேலும் ஒன்றிய குழுவை அனுப்பி ஆய்வு நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த முறையாவது கிடைக்குமா? கோரிக்கை வைத்திருக்கிறோம், கிடைக்க வேண்டும். ஏன்னா இப்ப கிளைமேட் சேஞ்சால, சூழலியல் மாற்றத்தால் பாதிப்புகள் அப்படிங்கிறது மிக மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுவரைக்கும் புயல் எந்த திசையில போகும் அப்படிங்கறது ஓரளவுக்காவது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது அடித்த புயல் எந்த திசையில் செல்கிறது, எத்தனை நாட்கள் கரையில் கடக்கும், என்னென்ன மாவட்டங்களை பாதிக்கும் என்பது எதுவுமே கணக்கிட முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவிலே எல்லா மாவட்டங்களையும் ஏறத்தாழ பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருக்கிறது. அதனால இது இதற்கு முன்னுதாரணம் இல்லை அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்கள் ஜிஎஸ்டி போன்ற தொகைகளை மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசிற்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து நமக்கு இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது கணக்கில் பார்க்காமல் அவர்கள் உதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற உரையில் சு. வெங்கடேசன் எம்பி வலியுறுத்தி பேசினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலத்தை ரத்து செய்ய கோரி வலியுறுத்தி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கீழடியில் 10 அடி குழி தோண்ட அனுமதிக்காத ஒன்றிய அரசு தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் அமைக்க அனுமதிப்பது தமிழ்நாட்டின் வரலாற்றையும் வளத்தையும் அழிக்கும் முயற்சி என சு. வெங்கடேசன் எம்பி தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதித்திருக்கிறது. அந்த அனுமதியை, ஏல உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அரிய வகை நிலம் அரிட்டாப்பட்டி நிலம். அங்கே 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுக்கை இருக்கிறது. 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டு இருக்கிறது. 2000 ஆண்டுக்கு முந்தைய சமண சிற்பம் இருக்கிறது. 1600 ஆண்டுக்கு முன்பு முற்கால பாண்டியர் கட்டிய சிவன் குகை கோவில் இருக்கிறது. 800 ஆண்டுகளுக்கு முன்பு பிற்கால பாண்டியர்கள் அமைத்த ஏரி இருக்கிறது. வரலாறு முழுக்க தன்னோட மேனியில் வரலாற்று சின்னங்களை ஏந்தி இருக்கிற அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிற ஒன்றிய அரசினுடைய முடிவு கைவிடப்பட வேண்டும். இமயன் என்ற சொல் இருக்கிறது. இமயம் எப்படி இந்தியாவை காத்து நிற்கிறதோ அதே போல இமயன் என்ற சொல் இருக்கிற அரிட்டாப்பட்டி நிலத்தை நாங்கள் காத்து நிற்போம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ள பாதிப்பில் இருந்து தமிழகத்தை காக்கும் கடவுளாக முதலமைச்சர் திகழ்கிறார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சாத்தனூர் அணையை பொறுத்தவரை முதலமைச்சரின் உத்தரவுப்படி 25ஆம் தேதியில் இருந்து படிப்படியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு எந்தவித உயிர் சேதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இப்படி பல உயிர்களை காப்பாற்றிய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டினார். மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு பேருதவியாக, பேரியந்திரமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தை காக்கின்ற ஒரு கடவுளாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பெருவழை வெள்ளத்தின் போது, பெருஞ்சீற்றத்தின் போது ஆளுங்கட்சிக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் ஆளுங்கட்சியுடைய பணிகளுக்கு ஆலோசனை சொல்வதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற இடத்திலே இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் வஞ்சக சூழ்ச்சியோடு அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே கல ஆய்வு கூட்டங்களை கூட நடத்த முடியாமல் கட்சியிலே திணறி கொண்டிருக்கின்ற நிலை.
சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதால் தான், முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பில்லாமல் திறந்ததால் 280க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது. கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். சென்னை பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் குடியிருப்புகளில் வெள்ளம் நீர் சூழ்ந்தது. மேலும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். மேலும் தண்ணீர் அதிகம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மோட்டார்கள் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றும் பணியை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தினார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் செயலாளராக பணிபுரிந்த ஏஎம் ராமனின் மறைவையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் செயலாளராக பணிபுரிந்த ஏஎம் ராமனின் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்தார். மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர், உயர்கல்வித்துறை செயலாளர், கோவை மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு பொறுப்புகளிலும் திறம்பட பணியாற்றிய ராமன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது செயலாளராக 1996 முதல் 1999 வரை பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவருடன் பணிபுரிந்த அலுவலர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நிவாரண உதவிகளை மேற்கொள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை கண்டு மனமுடைந்ததாகவும், உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தங்களின் உடைமைகளை இழந்தவர்களுக்கு ஆறுதல்களையும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் முடிந்தவரை நிவாரண பணிகளில் நிர்வாகத்திற்கு உதவ முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பதிவிட்டிருந்தார். இதேபோல் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய பேரழிவு வேதனை அளிப்பதாகவும், பெஞ்சல் புயலால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் மற்றும் ஆறுதல்களை தெரிவித்துள்ளார். மேலும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து மீட்பு நிவாரண பணிகளில் உதவ வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார். கல்லூரிகளில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கோவிசெழியன் அறிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் அவுட்கம்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் ஒர்க் ஷாப் சீரிஸ் கல்வி பட்டறையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை கூடுதல் செயலர் கோபால் IAS உள்ளிட்ட பல உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவிசெழியன், UGC கூறுவது போல சில மாநிலங்கள் பல மாற்றங்களை செய்து வரும் நிலையில் மற்ற மாநிலங்களை விட தமிழக அரசு கூடுதலான பேராசிரியர்கள் மற்றும் ஊதிய உயர்வுகளை வழங்கி உயர்கல்வித்துறையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்தார். கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு துணைவேந்தர் பதவியில் ஏற்படுகிற இடர்பாடு யாரால் எப்படி எங்கெங்கு உருவானது என்பதை எங்களை விட பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். ஆனாலும் மாணவர்கள் நலன் கருதி, உயர்கல்வித்துறையினுடைய சிறப்பு நலன் கருதி நல்ல முடிவுகளை தமிழக அரசு எடுக்கும். UGC முறையை பின்பற்றுவதில் எந்த பின்னடைவும் நாங்கள் எழுதவில்லை. ஆனால் என்னென்ன வரைமுறைப்படி சொல்லி இருக்கிறார்களோ அந்த அளவிற்குரிய ஊதியம், விகிதாச்சாரம், வேலை நிமித்தம் இவைகளை செய்து வருகிறது. UGC சொல்லுவதை போல் சில மாநிலங்கள் சில மாற்றங்கள் செய்தும் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் நமது அரசை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை உயர்கல்வித்துறையில் நான் முன்னதாக சொன்னதை போல் மற்ற மாநிலங்களை விட கூடுதலான பேராசிரியர்கள், கூடுதலான ஊதிய உயர்வு இவைகளை வழங்கி உயர்ந்த நிலையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அரசின் நோக்கம். அதை தொடர்ந்து சென்றடைய நாங்கள் அயராது பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.
தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் நிலவிய பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்தது. தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, ஈரோடு, கரூர், திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி சுமார் 5000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான உத்தரவாதம் மற்றும் புதிய வேளாண் சட்டங்களின் கீழ் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி நடத்த உள்ளதாக விவசாயிகள் அறிவித்திருந்தனர். அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள மாகாமாயா மேம்பால பகுதியில் இருந்து டெல்லி நாடாளுமன்றத்தை நோக்கி விவசாயிகள் பேரணியை தொடங்க உள்ளனர். இந்த போராட்டத்தை ஒட்டி டெல்லியின் பல பகுதியில் சுமார் 5000த்துக்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சில்லா எல்லையில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளதால் டெல்லி நொய்டா எல்லைக்கு அருகே உள்ள சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளின் தற்போதைய நிலை குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட 12 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பள்ளிகளின் தற்போதைய நிலை மற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இளம்பெண் தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த துர்கா தாயை இழந்த நிலையில் அவரது பாட்டி வீட்டில் வசித்து வந்த நிலையில் அப்பெண்ணின் அத்தையின் ஆண் நண்பர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பெண் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை அறிந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி புதுக்கோட்டை திருக்கோரணம் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பை மீறி இளம்பெண் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் ஏல சீட்டு நிறுவனத்தின் மூலம் பண மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் கடவூர், தோகைமலை, காவல்காரன்பட்டி, பெட்டவாய்த்தலை மற்றும் குளித்தலை பகுதி மக்கள் ஸ்ரீ முருகன் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்ட் மற்றும் ஸ்ரீ முருகா சிட்ஸ் என்கிற ஏலச்சீட்டு நிறுவனத்தில் 1 வருடத்திற்கும் மேலாக பணம் செலுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த தீபாவளி பண்டிகைக்கு முன்பு பணத்தை சென்று விட்டதாக குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து காவலர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் இழந்த பணத்தை மீட்டு கொடுத்து சம்பந்தப்பட்ட நபரின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். வாணியம்பாடி அருகே தேங்கிய மழை நீரில் விழுந்து 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருண் என்பவரது மகன் புவனேஷ் வீடு கட்டும் பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது.
திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி மண்ணறை பகுதியில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தேவசேனா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அப்பெண்ணின் உடலை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் ரங்கநாதன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த தேசிய தலைவர்களை தவறாக சித்தரித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் கர்ணன் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சுதந்திர போராட்ட தியாகி, தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரை இழிவாக பேசி வன்முறையை தூண்டி சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பேசிய செந்தில் ராஜன் என்பவர் மீது சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திருப்பூர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாவீரன் நேதாஜி அவர்களை தப்பித்து ஓடினார் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் முத்துராமலிங்க தேவரையும் தேசிய தலைவராக, தெய்வ திருமணமாக நாங்கள் வழங்குகின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் அவர் மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். நேதாஜி அவர்கள் இந்திய அரசு இருந்த போது தப்பித்து செல்லவில்லை. இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரர்கள் அவர் அரசியல் இருந்தபோது அவர் வெளிநாடுகள் சென்று உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர்களான முசோலினியும் ஹிட்லரையும் சந்தித்து ஒரு படை திரட்டி இந்தியாவுக்கு ஆதரவாக INA என்கிற இராணுவத்தை உருவாக்கி போராடியவர் மிகப்பெரிய தலைவர் நேதாஜி அவர்கள். அவர்களை பற்றி தெரியாத ஒரு தற்கூரி செந்தில் மல்லர் என்பவர் மிக கேவலமாக பேசியிருக்கிறார். அதேபோல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் மிக தரக்குறைவாக பேசியிருக்கிறார். மாற்றுத்திறனாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அண்ணா அரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 129 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளர்கள் பல்வேறு திறமைகளை கொண்டவர்கள், அவர்கள் விரைவில் தொழில் முனைவோர்களாக மாற்றப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதற்காக மத்திய அரசிடம் 2008 கோடி கேட்டுள்ளதாகவும், மீட்பு குழு அனுப்ப கோரி மத்திய அரசுக்கு கடிதங்கள் அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார், அமுலு மற்றும் துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேட்டிருக்கிறோம், குழு அனுப்பணும்னு கேட்டதும் உடனடியாக கடிதங்கள் நேற்று அனுப்பிச்சிருக்கார் தலைவர். அதனால பெரும் இடரை எதிர்பார்த்து அவர்கள் உடனடியாக செவி சாய்ப்பார்கள் என்று கருதுகிறேன். சாத்தனூர் அணையிலிருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் தரட்டாங்க, இதனால நிறைய பாதிப்பு. அது மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டாங்க. மலையோரங்களில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக இருக்காங்க. பாவம் ஏழைகள் அதனால முட்டு போகிறோம், அவங்க பாதிக்கப்பட்டோம். பெரும்பாலும் மலைகள் ஓரத்தில் இது மாதிரி வர்றது கிடையாது. பொதுவாக திருவண்ணாமலைக்கு அதிகம் தாண்டி மழை பெய்யாது, அங்கே மழை பேச்சு பண்ண முடியும். பெஞ்சல் புயல் காரணமாக சாத்தனூர் அணை நிரம்பியதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அடுத்த சாத்தனூர் அணையில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து அணையின் முழு கொள்ளளவான 119 அடி உயரத்தில் தற்போது 118 அடி உயரம் நீர் நிரம்பியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது வினாடிக்கு 36,500 கன அடி நீரும் அணையின் 9 மதகுகள் மற்றும் இடது வலது கால்வாய்கள் மூலமாக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்று கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கில் நடைபெறும் வன்முறைகள் குறித்தும் பிணை கைதிகள் குறித்தும் உலக நாடுகள் கருத்து மட்டுமே தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையை மாற்ற தாம் அதிபராக பதவியேற்ற பின் காசாவில் இருக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்கப்படுவார்கள், இல்லை என்றால் மத்திய கிழக்கு பகுதிகளிலும் இதற்கு காரணமானவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெஞ்சல் புயலால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மக்களுக்கு இழப்பீடு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. புயல் நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் வைகோ வலியுறுத்தல். பேரிடர் காலங்களில் சாக்குப்போக்கு சொல்லாமல் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கு கனிமொழி எம்பி கோரிக்கை. தமிழ்நாட்டின் வரலாற்றையும் வளத்தையும் ஒரு சேர அழிக்கும் முயற்சி, நாடாளுமன்றத்தில் சீரிய சு. வெங்கடேசன். தமிழகத்தை காக்கும் கடவுளாக திகழ்கிறார் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு புகழாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.